வணக்கம் மக்களே. 1000 நல்ல விஷயங்கள் நம்ம லைஃப்ல பண்ணியிருந்தாலும், வருஷ கணக்குல பேரு புகழ் எல்லாம் சம்பாரிச்சிருந்தாலும், சின்ன ஈகோனால நம்ம பண்ற ஒரு சில தவறுகள் நிமிஷத்துல மொத்தத்தையும் முடிச்சு விட்டுருவோங்க. உன் நண்பன் யார் என்று சொல், நீ யார் என்று சொல்கிறேன்னு வசனத்தை கேள்விப்பட்டிருப்போம். அது வெறும் பஞ்ச் இல்லைங்க, உண்மையும் கூட தான். நம்மளை சுத்தி இருக்கிறவங்களோட இன்ஃப்ளூயன்ஸ் கண்டிப்பா நம்ம கிட்ட இருக்குங்க. என்னதான் ஜெனட்டிக்கலா பிறக்கிற போதே சில ட்ரைட்ஸ் வந்தாலும் வளரும் போது நம்ம வளர்ற சூழ்நிலை பொறுத்து தாங்க நாம முழுசா உருவாகிறோம். நம்மள நல்லவனாக்குறதும் கெட்டவனாக்குறதும் நம்மளை சுத்தி இருக்கிற சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் தாங்க. இதுக்கு ஒரு பெரிய உதாரணம் நம்ம கர்ணன் தான். என்னதான் கர்ணனுக்கு திறமை இருந்தாலும், நல்ல பண்புகள் இருந்தாலும், வீரம் இருந்தாலும், அவனோட அகம்பாவமே அவன் அழிவை தேடிக்க காரணமாச்சுங்க. அவன் சேர்ந்த சேர்க்க அப்படி. துரியோதனன் கூட சேர்ந்ததுனாலதான் ஈகோன்னு பிசாசு அவனை பிடிச்சது. அர்ஜுனன் மேல பகைய வளத்துக்கு காரணமாவும் இருந்தது. என்னதான் போருக்கு முன்னாடி அவன் குந்தியோட மகன்னு தெரிஞ்சாலும் நட்புக்காக கூட பிறந்தவங்களையே பகைச்சுக்கிட்டாங்க. கடைசியில் அழிஞ்சும் போனான். திரௌபதிய சபையில புயல் உருவி அவமானப்படுத்தினதுல கர்ணன் டைரக்டா சம்பந்தப்படலனாலும், அவனுக்கும் விருப்பம் இல்லனாலும், அந்த சமயம் அநியாயத்தை தடுக்க எதுவும் பண்ணலையே. அவன் நினைச்சிருந்தா அவனோட நண்பன் துரியோதனனை தடுத்திருக்கலாமே. ஆனா அவன் ஈகோ. சுயம்வரத்துல அர்ஜுனனை கல்யாணம் செய்யணும்னு கண்ணன் தேரோட்டியின் மகன்னு போட்டியில கலந்துக்க தடுத்த ஈகோ. அதுதாங்க கண்ணு முன்னாடி ஒரு பொண்ணுக்கு அவமானம் நடந்ததா பார்க்காம தன்னை அவமானப்படுத்தின பொண்ணுக்கு கிடைக்கிற பாடம்னு பார்க்க வச்சது. கீதையில கிருஷ்ணர் கூட அகம்பாவத்தை விட்டாதான் நாம வாழ்க்கையில உயர முடியும்னு சொல்றாருங்க. நம்மளையும் பல பேரு ஒர்க் பிளேஸ்ல இந்த ஈகோவை தலைமையில வச்சுட்டு தானங்க சுத்துறோம். என்னதான் ஹையர் பொசிஷன்ல இருந்தாலும் அட் த எண்ட் ஆஃப் தி டே நம்மளும் அந்த ஆபீஸோட எம்ப்ளாயி தானேன்னு நினைச்சா நம்மளோட சபார்டினேட்ஸை இன்சல்ட் பண்ண மாட்டோமே. அதுக்கு பதிலா அவங்க புதுசா ஐடியா சொன்னா ப்ராப்பரா லிசன் பண்ணி அவங்கள மோட்டிவேட் பண்ணுவோமே, அப்ரிஷியேட் பண்ணவும் தயங்க மாட்டோமே. இந்த பதிவுல நான் சொல்ல நினைச்சது இதாங்க. நமக்குள்ள இருக்கிற தாழ்வு மனப்பான்மை தாங்க ஈகோன்னு ஒரு பெரிய அரக்கனை மனசுல வளர்க்குது. எவ்வளவுதான் வாழ்க்கையில அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்தாலும், உயரத்துல பறந்தாலும் நம்ம கால்கள் இன்னும் தரையில தான் பதிஞ்சிருக்குன்னு எப்பவுமே உணரணுங்க. நீங்க இந்த பதிவை பத்தி என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட் பண்ணுங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. தினம் தினம் புதிய பதிவுகள் உங்களை வந்து சேர பக்தி பீட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்களும் எங்க கூட இந்த ஜேர்னியில இருக்கீங்கன்னு முழுசா நம்புறேங்க. அடுத்த பதிவில் சந்திக்கிறேன்.